வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஊறுகாய்ங்க. 10 to 15 மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எதனா ஒரு பொருள் கம்மியாக போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வராதுங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் இருக்கிற இடத்துல வந்து நிறைய நெல்லிக்காய் மரம் இருக்கிறதுனால சரி இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணலான்ட்டு நானும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குண்டானில் நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போதும் வேக வச்சிங்கன்னா இப்படி வந்துடும். வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுன அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 4 துண்டுங்களை பிரித்து எடுத்துக்கோங்க. அப்படியே ரொம்ப போட்டு அழுத்தி குழச்சிடாதீங்க. பொறுமையாக எடுத்து 4 துண்டாக இது பண்ணுங்க. அப்போ தான் ஊறுகாய் உங்களுக்கு எடுக்கும் போது பீஸ் பீஸாக வரும். நீங்கள் ரொம்ப குழச்சிட்டிங்கன்னா வந்து நல்லாவே இருக்காது ஊறுகாய். அதனால பொறுமையாக இந்த மாதிரி எல்லா ஊறுகாவையும் இந்த மாதிரி 4 துண்டுங்களாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேன்ட்டு ஃபுல்லாக எடுத்து தனித்தனியாக எடுத்து அந்த நடுவில் இருக்கிற கொட்டையை வந்து அப்படியே போட்டுவிடுங்க. இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பவுட்ரு ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம், அதுக்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து தனியா எடுத்துருக்கிறேன். தனியாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பண்ணி எடுத்துட்டு அப்புறம் சீரகம் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இப்போ சீரகமும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகும் போல் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 உண்டு வெந்தயம் ஸ்மெல்லுக்காக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சோம்பும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் பண்ணுறீங்களோ அந்த தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நல்லா சோம்பு இந்த மாதிரி கலர் மாறின உடனே எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சோடனே கொஞ்சம் சூடு ஆறின உடனே கடுகு வந்து தனியாக அரைச்சிக்கோங்க. தனியா, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து ஒன்றா அரைச்சிக்கோங்க. ஒரு 4 உண்டு பூண்டு எடுத்து அதுவும் அரைச்சிக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா போல் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் தனியா எல்லாம் மிக்ஸ் பண்ணதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கடுகு ரெடி பண்ணதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதை பவுட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ தனியாவும் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுவும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகும் இப்போ இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு கடுகும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாவும் வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே குவான்டிட்டியை பொறுத்து. அதுக்கு தேவைக்கேற்ப ஒரு 3 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க. அரைச்ச பூண்டையும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தனியாக, சீரகம், சோம்பு ஒன்றா, கடுகு தனியாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அதை திரும்ப சொல்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா இப்போ வந்து சரசு தேல் ஆட் பண்ணுங்க. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். சரசு தேல்னா மஸ்டர்ட் ஆயில். நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பெசஞ்சு இருங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆயில் ஊற்றினாதான் உங்களுக்கு டேஸ்டே வரும் ஊறுகாய். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா நெல்லிக்காவை இப்போ வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா கலருங்க. கை விட்டு நல்லா கீழே மேலே ஃபுல்லாக கலருங்க. எண்ணெய் வேணும்னாலும் மேலே வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. நல்லா கலரிட்டு உப்பு எதனா உங்களுக்கு கம்மியாக தோணுச்சுன்னா மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரி ஒரு டப்பாவில் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே செமையாக இருக்குது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சிங்க. நெல்லிக்காய் நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன பயன்களை தருதுன்னு நீங்கள் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்குங்க இந்த நெல்லிக்காய். எவ்வளோ பயன் இருக்குது தெரியுமாங்க. செரிமானத்தை மேம்படுத்தும். மெயினாக சக்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா நெல்லிக்காயில் வந்து நெச்சுரல் இன்சுலின் செரிகேஷன் அதிகரிக்க உதவுறதுனால சக்கரை நோயாளிகள் வந்து இதை ஞாபகமாக சாப்பிட்டா நல்ல பயன் கிடைக்குமாங்க. அப்போ நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்
இருக்கிறாங்க இந்த காலத்தில், அவங்க நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்டா அவங்களுக்கு சுகர் கொஞ்சம் கட்டுப்படும்ட்டு. நிறைய பேருக்கு இப்போல்லாம் முடி வந்து ரொம்ப கொட்டுது, அதனால இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து முடி வளர்ச்சிக்கும் சிறந்தது. இந்த சிறிய நெல்லிக்காய் நம்ம உடலுக்கு வந்து பெரிய அளவில் நன்மைகளை தருது. அதனால வந்து இந்த ஊறுகாவை வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்து பார்த்து சாப்பிடுங்க. இதில் வந்து டப்பாயில் மேலே வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.